த கர்ஸ்ட் சேரிட்டி ஷாப் பெயிண்டிங். நீங்க பார்க்குற இந்த ஒரு பொண்ணோட பெயிண்டிங் வந்து ஒரு கிரீப்பியான, அதாவது நெகட்டிவ் ஆரா வந்து இது வந்து கேரி பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க. ரீசெண்டா 2023ல தான் ஒரு ஆள் அடையாளம் தெரியாத ஒரு நபர் வந்து ஒரு 7 பெயிண்டிங் வந்து ஒரு ஷாப்ல வந்து வித்திருந்திருக்காரு, இன்க்ளூடிங் திஸ் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் அவர் வித்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஷாப்போட மேனேஜர் வந்து இந்த ஒவ்வொரு பெயிண்டிங்ஸா பார்க்குறப்போ எல்லா பெயிண்டிங்ஸும் நார்மலா இருந்துச்சு, இந்த பெயிண்டிங்கை தவிர. இந்த பெயிண்டிங்கை பார்க்குறப்ப ஒரு விசித்திரமான ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஷாப்போட மேனேஜர் சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் இது வந்து பெருசாக எதுவும் கண்டுக்காம அந்த பெயிண்டிங்கில் வந்து $20 வந்து ப்ரைஸ் டேக் வந்து அட்டாச் பண்ணிட்டு இந்த பெயிண்டிங்கை வந்து டிஸ்பிளேல வச்சுட்டாரு. இப்படி இந்த பெயிண்டிங் வந்து சேல்ஸ்க்கு வச்சதுக்கு அப்புறம் ஒரு பெண் வந்து இந்த பெயிண்டிங்கை வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. அவங்க வாங்கிட்டு போய் 3வது நாள் கழிச்சு இந்த பெயிண்டிங்கை திருப்பி வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு, இந்த பெயிண்டிங் தயவு செஞ்சு நீங்களே வச்சுங்க, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாப்போட மேனேஜரும் கேட்டிருக்காரு, எதுக்கு மேம் வாங்கிட்டு இப்படி 3 நாள் திடீர்னு எடுத்து வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெயிண்டிங்னால யாருக்குமே எதுவுமே நல்லது நடக்க போறதில்லை, இதனால கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் வந்து ஆட்களுக்கு வந்து நடக்கும், அதனால தயவு செஞ்சு இது நீங்களே வச்சுக்கீங்க அப்படின்னு. சரி இந்தாங்க நீங்க கொடுத்த காசுன்னா, அவங்க கொடுத்த காசு ரிட்டர்ன் பண்ணப்ப எனக்கு காசும் வேணாம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க விறுவிறுன்னு அந்த ஷாப்பை விட்டு போயிருக்காங்க. அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாசிபிளி கர்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு நோட் வந்து இந்த பெயிண்டிங்ல அட்டாச் பண்ணிட்டு டிஸ்பிளேல திருப்பி மறுபடியும் விற்க போட்டிருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு இன்னொரு பெண் வந்து இவன் தான் அந்த நோட் அப்படி இருந்தால் கூட அதை வந்து அவங்க இக்னோர் பண்ணிட்டு அந்த பெயிண்டிங்கை வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களும் அந்த பெயிண்டிங்கை வாங்கின சில நாள்லயே திருப்பி வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அவரும் கேட்டிருக்காரு, எதனால வந்து எல்லாமே இந்த பெயிண்டிங் இப்போ ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்ன உங்களுக்கு நடந்ததுன்னு கேட்டப்பதான் அந்த பெண்மணி ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க,